வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியிலே காணவிருக்கக்கூடிய ஒரு பாடல் தாயுமானவர் எழுதிய மிகவும் பிரபலமான, மிகவும் புகழ் வாய்ந்த, எல்லோருக்கும் தெரிந்த, அறிந்த ஒரு பாடல். அநேகமாக ஏதாவது ஒரு வகுப்பிலே பாடப்பகுதியில் இந்த பாடல் வைக்கப்பட்டிருக்கும், நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த பாடலைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்றோம். முதலில் அந்த பாடலை நான் ஒரு தடவை படிக்கிறேன். கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம். அடுத்த வரியில கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேற்கொள்ளலாம். அடுத்தது கட்செவி எடுத்து ஆட்டலாம், வெண்தழலின் ரதம் வைத்து 5 உலோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்தமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்தினும் பூதலாம், சலமேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிது, சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே, தேசோமை ஆனந்தமே என்று இந்த பாடலிலே பாடுகிறார். இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்வதற்கு அரிதான காரியம், செய்ய முடியும், ஆனால் மிகவும் கடினமான காரியம். இந்த மிகவும் கடினமான காரியத்தை கூட செய்து விடலாம், ஆனால் இந்த ஒரு காரியத்தை செய்ய இயலாது என்று சொல்கிறார். அவர் எதையெல்லாம் செய்ய முடியும், செய்வதற்கு கடினமானது என்று சொல்லுகிறாரோ அது நமக்கு கடினமானது தான். ஆனால் ஒரு விஷயம் மிகவும் கடினம் என்று சொல்லுகிறார். அதாவது இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறார், ஆனால் நமக்கு அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தோணும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை செய்வது அரிது என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் நமக்கு அந்த இந்த காரியமா, இதை என்னால் செய்ய முடியுமே என்று நமக்கு தோன்றும். அப்போ இந்த கவிதையை, இந்த செய்யுளை நாம் ஆய்ந்து படித்தால்தான் இதற்கு உள்ளான பொருள் நமக்கு புரியும். இப்பொழுது நாம் இந்த பாடலை பார்க்கலாம். கந்துக மதக்கரி. கந்துகம் என்று அதை ஒரே ஒரு மொழி, ஒரு வார்த்தையாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இதற்கு பொருள் குதிரை. கந்துகம் என்றால் குதிரை என்று பொருள். இதில் கந்து உக, கந்துக ஏன்னா அவங்க சொல்லும் போதே கந்துக அப்படிதான் சொல்றாங்க. அப்போ கந்து உக என்று சொன்னால், கந்து என்றால் கட்டுத்தறி, யானையை கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த கரி, கட்டுத்தறி. உக என்று சொன்னால் முறித்தல் என்று பெயர். அப்போ கந்துக என்றால் அந்த கட்டு வைத்திருக்கின்ற கட்டுத்தறியை முறித்து கொண்டு இருக்கக்கூடிய மதக்கரி. கரி என்றால் யானை, மதக்கரி என்றால் மதம் பிடித்த யானை. கட்டுத்தறியிலே கட்டி இருக்கக்கூடிய மதம் பிடித்த யானை அந்த கட்டுத்தறியை உடைத்தெறிந்து கொண்டு வரக்கூடிய அந்த மதம் பிடித்த யானையை கூட வசமா நடத்தலாம். நம் வசப்படி, நாம் விரும்பியபடி அதை நம்மால் நடத்த முடியும். வெறும் யானையை சொல்லல, மதம் பிடித்த யானை. அது கட்டியிருக்கக்கூடிய கட்டுத்தறியை முறித்து கொண்டு மதம் பிடித்து ஆவேசமாக இருக்கக்கூடிய யானையை கூட நாம் விரும்பியபடி நடத்த முடியும். அது ஒன்றும் சிரமமான விஷயம் இல்லை, அது எளிதில் செய்யக்கூடியதுதான் என்று சொல்கிறார். கந்துக மதக்கரியை வசமாக நடத்தலாம். இதை கந்துகம் என்பதை குதிரை என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ குதிரையையும், குதிரையை அடக்குவது, தேசிங்கு ராஜா கட்டுக்கடங்காத குதிரையை அடக்கினார் இல்லையா? அப்போ குதிரை அடக்குவது என்பது ஒரு காலத்தில் குதிரை ஏறுதல் என்றால் குதிரை
அதாவது ஒரு குதிரையை காட்டிலிருந்து பிடித்து கொண்டு வந்தீர்களால் அது மேலே நம்ம ஏற முடியாது. ஆனால் அதன் மீது ஏறி அதை அடக்கி சவாரி செய்வது அப்படியும் வச்சுக்கலாம். குதிரையையும் மதம் பிடித்த யானையையும் நம் வசப்படி நடத்தலாம் என்று இதை 2 வகையிலும் நாம் பொருள் கொள்ளலாம். இது எளிமையானது. அதே போல கரடி. கரடி மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விலங்கு. ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விலங்காகிய கரடியையும் புலி, சாதாரண புலி இல்ல, வெம்புலி. வெம் என்றால் வெம்மையான, வெம்மை என்றால் வெப்பம், வெப்பம் மிகுந்த, அப்படின்னா கோபம் மிகுந்த. வெம்புலி என்றால் கோபம் மிகுந்த புலி. சாதாரணமாகவே புலி என்பது நமக்கு கிலியை உண்டாக்கக்கூடியது. ஆனால் கோபமான புலி என்ன செய்யும்? அந்த கோபமான புலியையும் நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கரடியையும் அதனுடைய வாயை, கரடி இந்த வெம்புலி கோபமாக இருக்கக்கூடிய புலி இதனுடைய வாயையும் கட்டலாம். வாயை கட்டலாம் என்று சொன்னால் சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. அப்போ கோபமாக வரக்கூடிய இந்த புலி கூட அப்படியே அடங்கிடும். இது நடக்கக்கூடியது. இட் இஸ் பாசிபிள். அது மாதிரி செய்யலாம். அதனுடைய வாயை கட்டலாம். வாயை கட்டுறதுனா அது ஒரு ஒரு பார்வை. அதை வாயை அடைப்பதற்கு ஒரு பார்வை. அது சிலருக்கு வசப்படும். அவர்கள் செய்து விடுவார்கள். ஆளை கொள்ளக்கூடிய கரடியையும் மிகவும் கோபமாக இருக்கக்கூடிய புலியினுடைய வாயையும் கட்டிவிடலாம். இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமே இல்லை. இவைகள் சிரமமற்றது. ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம். ஒரு சிங்கம், அதனால் ஒரு சிங்கம். ஒரு என்றால் தனித்துவமான, சிறப்பு தன்மை வாய்ந்த என்று பொருள். 1000ல் ஒருவன், 1000ல் ஒருவன் நம்ம சொல்றோம். அப்போ அந்த ஒருத்தன், he is something special, தனி ஒருவன். அந்த ஒருவன் என்றவன் அந்த சிறப்புத்தன்மை வாய்ந்த. சிங்கம் என்பது சிறப்புத்தன்மை வாய்ந்தது. அது காட்டுக்கு அரசன். அந்த காட்டுக்கு அரசனாகிய சிறப்புத்தன்மை வாய்ந்த ஒரு சிங்கத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு நாம் சவாரி செய்யலாம். காட்டிலே இருக்கக்கூடிய தனித்துவம் வாய்ந்த காட்டின் அரசனாகிய அந்த சிங்கத்தின் முதுகின் மேல் கொள்ளலாம், சவாரி செய்யலாம். கட்செவி. கட் செவி. கட் என்றால் கண்ணுன்னு அர்த்தம். செவி என்றால் காது. கட்செவி, கண்ணும் செவி என்ற 2 புலன்களும் செய்கின்ற காரியத்தை ஒன்று செய்யும். அது பாம்புக்கு மட்டும்தான். பாம்புக்கு காது கிடையாது. ஆனால் தன் கண்ணால் பார்க்கின்ற தொலைவு, கண்ணால் பார்க்கின்ற தொலைவுனா எவ்வளவு தொலைவு? இங்கேருந்து அவ்வளவு தொலைவு பார்க்க முடியும். அந்த தொலைவிலே ஏற்படுகின்ற சிறு ஒலியை கூட கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை பாம்புக்கு இருக்கு. அதனால தான் அதுக்கு செவி கூறியது. ஆனால் செவி இல்லை. அந்த செவியை எது செய்யும்? கண் அந்த வேலையை செய்யும். கண் செவி, கட்செவி. கண் பிளஸ் செவி இஸ் ஈக்குவல் டு கட்செவி. கண்ணும் செவியும் செவி இல்லாத கண்ணின் வழியாகவே பார்க்கின்ற பொருள் எவ்வளவு தொலைவிலே ஒரு பொருளை பார்க்கின்றோமோ அந்த தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அசைவை கூட, ஒலியை கூட கேட்டு உணரும் தன்மை வாய்ந்த பாம்பு கட்செவி. ஸோ இந்த இடத்துல கட்செவி என்பது பாம்பு. அந்த பாம்பை கையிலே பிடித்து ஆட்டலாம், ஆட்டிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கலாம். கட்செவி எடுத்து ஆட்டலாம். மிகவும் ஆபத்தான விஷயத்தெல்லாம் எளிமையாக சொல்லுகிறார். கந்துக மதக்கரியை வசமாக நடத்தலாம். கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம். ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம். கட்செவி எடுத்து ஆட்டலாம். வெண்தழலின், வெண்தழல் வெந்து கொண்டிருக்கின்ற வெண்மையான, வெண்மையான தழல். தழல் என்றால் எரிகின்ற நெருப்பு. வெண்தழல் அதிக வெப்பத்தை உண்டாக்கும் போது அது பார்க்கறதுக்கு வெண்மையாக மாறிடும். இந்த வேதியியல் படிக்கின்ற மாணவர்களுக்கு தெரியும். அந்த புன்சன் பர்னர், புன்சன் விளக்கு, அந்த விளக்கில் நீங்கள் அந்த இதை வைக்கும்போது என்ன ஆகும்னா அதிகமாக அந்த எரிபொருள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வெண்மையாக மாறிடும்.
அதான் வெண்மையான என்றால் அதிகமான வெப்பத்தை தரக்கூடிய அந்த வெண்தழல். வெண்தழலின் மீது வெண்தழலில் அதிகமான வெப்பத்தை தரக்கூடிய அந்த எரிகின்ற நெருப்பின் மீது ரதம் வைத்து, ரதம் என்றால் பாதரசம் என்று பொருள், பாதரசத்தை வைத்து, அதாவது பாதரசத்தை வெப்பப்படுத்தி 5 உலோகத்தையும் 5 உலோகத்தை அந்த பாதரசத்தோடு சேர்த்து வேதித்து விற்று உண்ணலாம். இது 2 வகையான பார்வை இருக்கிறது. வெண்தழலில் ரதம் வைத்து பாதரசத்தை வைத்து உலோகத்தை, உலோகம் இந்த இடத்துல பாதரசத்தோட 5 உலோகம் வினை புரியும். இப்போ நவீன அறிவியல் படி பார்த்தீங்கன்னா இது பொன், தங்கத்தின் மீது பாதரசம் வினை புரியும். பாதரசத்தையும் தங்கத்தையும் சேர்த்தா தங்கம் முலாம் பூசலாம். பாதரசம் தங்கத்தை அதனுடைய ஓர் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்க பயன்படும். தங்கத்தை பிரித்தெடுப்பதற்கு பாதரசம் பயன்படுகிறது. வெள்ளியோட பாதரசத்தை சேர்த்து இந்த டென்டிஸ்ட் இருக்காங்கல்ல, பல் வைத்தியர்கள், அவர்கள் இந்த பல்லுல இதை அடைக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க. ஸோ வெள்ளியோட பாதரசம் சேரும். அடுத்தது ஸ்டானஸ், டின். டின் என்ற உலோகம், எஸ்என், ஸ்டானஸ் என்று அதனுடைய லாட்டின் நேம். அதை டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வெள்ளியம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதோடையும் இது வினை புரியும். வினை புரிந்து அந்ததையும் டென்டிஸ்ட், பல் மருத்துவர்கள் அதை பயன்படுத்துவார்கள். அலுமினியத்தோடையும் வினை புரியும், சோடியத்தோடையும் சேரும். ஸோ இந்த மாதிரி சோடியம், அலுமினியம், தங்கம், வெள்ளி, வெள்ளியம் இந்த 5 உலோகத்தோடையும் வினை புரிந்து நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கும். இப்படி வச்சுக்கலாம். அந்த காலத்திலே இதெல்லாம் தெரியுமா தாய்மானவர் இருக்கும்போது? ஸோ இப்போ நவீனமாக இப்படி சொல்கிறாங்க. ஆனால் அப்போ 5 வகையான பொன், தாயுமானவர் பாடலுக்கு விளக்கம் எழுதும்போது இப்படி ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. பொண்ணுல 5 வகையான பொன் இருக்கு. ஒன்று கரும்பொன். கரும்பொன் என்பது இரும்பு. பசும்பொன் என்பது தங்கம். வெண்பொன், வெண்மையான பொன் என்பது வெள்ளி. செம்பொன் என்பது செம்பு. கரிப்பொன் என்பது ஈயம். கரிப்பொன் ஈயம், கரும்பொன் இரும்பு. வெண்பொன் வெண்மையாக இருக்கிறது வெள்ளி. பசும்பொன் அது தங்கம். செம்பொன் செம்பு. இப்படி 5 வகையான பொன் இருக்கிறது. ஸோ பாதரசத்தை நல்ல வெண்மையான எரித்தழல் என்றால் அதிகமான வெப்பத்தை தரக்கூடிய எரிபொருளில் பாதரசத்தை வைத்து வேதிப்பொருட்களுடன் சேர்த்து இந்த 5 வகையான பொன்களை உருவாக்கி அவைகளை விற்று உண்ணலாம், வசதியாக வாழலாம், இப்படி சொல்லுவாங்க. ஸோ 5 வகையான பொண்ணுக்கு ஏன்னா அவர் சொல்றார் 5 உலோகத்தையும் 5 லோகம். சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது இந்த பாதரசம்ங்கிறது அல்கெமி என்றால் ரசவாதம் என்று பெயர். பாதரசத்தினுடைய அணு எண், அந்த பாதரசத்தினுடைய அணு எண் என்பதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் தான் கோல்டு, இந்த மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் அணு எண் பாதரசத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இப்போ பாதரசத்துக்கு 80, தங்கத்திற்கு 79. அப்போ ஒரே ஒரு அணு எண் குறைச்சிட்டோன்னு வச்சுங்க, பாதரசம்லாம் என்ன ஆகிடும், தங்கமாக மாறிடும். இது இப்போ நீங்கள் வேதியியல் படித்தா உங்களுக்கு புரியும். ஒரே ஒரு பாதரசத்திலிருந்து ஒரே ஒரு அட்டாமிக் நம்பர், அந்த நம்பரை மாத்திரம் இதுக்கு 80, அதுக்கு 79. 80 79 ஆயிடுச்சுன்னா அதுக்கு தங்கத்தினுடைய குணாதிசயங்கள் வந்துவிடும். அப்போ பாதரசத்தை எளிமையாக நம்ம என்ன செய்யலாம், தங்கமாக மாற்றிடலாம். இது மாதிரி மாற்றுறதுக்கு ரசவாதம், அல்கெமி என்று பெயர். அதை செய்பவர் அல்கெமிஸ்ட்.
அப்போது இந்த ரசவாதத்தின் மூலமாக விலை குறைவான பாதரசத்தை விலை மதிப்பற்ற விலை அதிகமுடைய பொன்னாக தங்கமாக மாற்றி, அப்போ நம்மகிட்ட கொஞ்சோண்டு இருக்குன்னு வச்சுங்க பாதரசம், எல்லாத்தையும் கோல்டாக மாற்றிடலாம். தங்கத்தை மாற்றி தங்கத்தை விற்றா எவ்வளோ பணம் கிடைக்கும், வசதியாக வாழலாம், இப்படியும் சொல்லலாம். ஸோ இப்போ இதை 3 விதமாக நீங்கள் இன்டர்பிரட் பண்ணலாம். வெண்தழலில் ரதம் வைத்து 5 உலோகத்தையும் வேதி வினைக்கு உள்ளாக்கி வேறு பொருளாக மாற்றி விற்று உண்ணலாம். வேறொருவர் காணாமல். நம்ம வெளியே போகும்போது யாராவது எல்லோரும் பார்ப்பாங்க, ஆனால் நம்ம எல்லோரும் முன்னாடியும் போகிறோம், ஆனால் யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது. இன்விசிபிள் மேன், ஹர்ஜி வெல்ஸ் எழுதுனா ஒரு நாவல், இன்விசிபிள் மேன். எல்லாரும் நம்ம உட்காந்துருப்போம், நமக்கு பக்கத்துலேயே ஒருத்தன் உட்காந்துருப்பான், ஆனால் அங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது. அது மாதிரி கண்ணுக்கு புலனாகாத இது ஒரு ஆற்றல். அது மாதிரி வேறொருவர் காணாமல் பிறர் கண்ணுக்கு புலப்படாமல் உலகத்து உலாவலாம். இந்த உலகத்தில் நீங்கள் உலாவிக் கொண்டிருக்கலாம். விண்ணவர் என்றால் தேவர்கள், தேவர்களை ஏவல் கொள்ளலாம். ஏவல்னா வேலை வாங்குவது. யூ கேன் கமாண்ட். நீங்கள் விண்ணவரை கட்டளையிட்டு அவர்களை உங்களுக்கு தேவையான பணியை செய்ய வைக்கலாம். விண்ணவரை ஏவல் கொள்ளலாம். விண்ணவரை தேவர்களை நாம் ஏவல் செய்ய முடியுமா? ஆனால் செய்ய முடியும். இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடியது. இதெல்லாம் நடக்குமா? நடக்கும், எல்லாம் நடக்கும். விண்ணவரை ஏவல் கொள்ளலாம். சந்தம் என்றால் எப்பொழுதும், ஆல்வேஸ், எப்பொழுதும் இளமையாக இருக்கலாம். எப்பயும் இளமையோடு இருக்கலாம். எல்லோரும் விரும்புவது எவ்வளவு வயதானாலும் இளமையோடு காட்சியளிக்க வேண்டும். அதுவும் நடக்கும். சந்தமும் இளமையோடு இருக்கலாம். மற்றொரு சரீரத்தினுள் புகுதலாம். வேறொருவருடைய உடல், ஒருவர் இறந்து போகிறார், அவருடைய உடலுக்குள் நம்முடைய ஆவியை செலுத்தி அவரை உயிர்ப்பிக்கலாம். கூடு விட்டு கூடு பாய்தல் என்று அதற்கு பொருள், பெயர். அந்த வேலையும் செய்யலாம். வேறொரு சரீரத்தினும் புகுதலாம். சலம் மேல் நடக்கலாம். ஜலம் என்றால் நீர் என்று பொருள். சலம் மேல் நடக்கலாம், தண்ணீரின் மீது நடக்கலாம். இப்பயும் நிறைய பேர் செய்வாங்க, நான் பார்த்துருக்கேன். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் தண்ணீரில் மிதப்பாங்க. எங்கள் அப்பா கடலுக்கு போனாங்கன்னா 1 மணி நேரம் அப்படியே கடலில் மிதப்பாங்க. அங்கே இருக்கிற கூட்டம்லாம் வேடிக்கை பார்ப்போம். நான் 10 நிமிஷத்துக்கு மேலே என்னாலேயே மிதக்க முடியும். அது ஒரு மாதிரியான ஒரு பேலன்ஸ். அது நானே செய்வேன். 10 நிமிஷம் என்னால் மிதக்க முடியும். நிறைய பேருக்கு இது பாசிபிள். நீங்கள் அப்படியே மல்லாக்கப்படுத்து அப்படியே கொஞ்சம் முதல்ல அப்படியே கொஞ்சம் ஆடும், கையை அப்படியே அசைச்சிக்கணும். அப்புறம் ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் அப்படியே இருக்கலாம், மிதந்துக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு வகையான மூச்சை கட்டுப்படுத்தி ஒரு பேலன்ஸ். அது செய்ய முடியும். சலம் மேல் நடக்கலாம். நம்ம மேலே அப்படி படுத்துருக்கலாம், ஆனால் நிறைய பேர் நடக்கலாம், அதுவும் பாசிபிள். சலம் மேல் நடக்கலாம். கனல் மேல், கனல் நெருப்பு, நெருப்பின் மீது நம்முடைய உடம்பு பட்டாலே நம்மால் தாங்க இயலாது. ஆனால் அந்த கனல் மேல் இருக்கலாம், அமர்ந்திருக்கலாம், வீட்டு இருக்கலாம். அப்படியே நெருப்பின் மீது நீங்கள் அமர்ந்திருக்கலாம், உங்களை சுடாது. கனல் மேல் இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்கள்லாம் அக்கினி குண்டத்தில் இறங்கி ஓடுவாங்க. அது மூட நம்பிக்கை, என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் நம்ம ஓடும்போது நம்முடைய வெயிட் இருக்குல்ல, நம்முடைய இடை, ஒரு நெருப்பு கீழே விறகு எரிஞ்சு நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பில் நீங்கள் காலை வச்சு இப்படி அழுத்தி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ல. சும்மா அப்படி மேலாக இப்போ ஒரு நெருப்பு அப்படி கையில் நம்ம தூக்க முடியும். கையில் எடுத்து அப்படியே தூக்கி போட்டு இந்த கையில் இப்படி தூக்கி போட்டுக்கிட்டு விளையாடலாம். வேணாம், இந்த கையில் தூக்கி போட்டு இந்த கையில் இப்படி போடலாம். ஆனால் நீங்கள் ஒரு நெருப்பை வச்சு அது மேலே காலை வச்சு அமுக்கிட்டு போக முடியுமா? யாராவது சாலையில் ஒரு சிகரெட்டு துண்டை போட்டிருந்தாங்க, அது மேலே நீங்கள் காலை வச்சு மிதிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, உங்கள் காலை என்ன ஆகும்? ஆனால் எப்படி அவங்க நடக்கிறாங்க பார்க்குறோம், ஓடுறாங்க. ஓடும்போது அழுத்தி தானே ஓட முடியும். அப்போ அழுத்தும் போது இந்த நெருப்பு ஆனது காலை சுடத்தானே செய்யும். அடுத்த ஸ்டெப்.
ஒரு செகண்டில் ஓடிடுவாங்க அந்த கடைசிக்கு. ஆனால் அந்த ஒரு செகண்டுக்குள்ளே 10 ஸ்டெப்பு மிதிச்சு 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 தானே ஓடணும். பாசிபிள். கண் முன்னாடி நடக்குது இல்லை. அப்போது கனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்தி பெறலாம். தன்னிகர் இல்லாத, தனக்கு நிகர் இல்லாத, நமக்கு சமம் என்று யாருமே இல்லாத அளவிற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தை விட உயர்ந்த பல சித்திகளை நம்மால் பெற இயலும். இது எல்லாம் நடக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு இது எல்லாமே கஷ்டம், கடினமானவை. இந்த கடினமானவைகள் அனைத்தும் செய்ய முடியும். பாசிபிள். எல்லாம் நடத்த முடியும். இவ்வளவையும் கந்துக மதக்கரியை வசமாக நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகிர் மேற்கொள்ளலாம், கட்செவி எடுத்து ஆட்டலாம், வெண்தழலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விட்டுண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்தமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்தினுள் புகுத்தலாம், சலமேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்தி பெறலாம். இதெல்லாம் செய்ய முடியும். செய்ய முடியாத ஒன்று இருக்கு. என்னவது? சிந்தையை அடக்கி நம்முடைய மனத்தினுடைய எண்ண ஓட்டத்தை நிறுத்தி, சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற, சும்மா இரு, சும்மா கெட, சும்மா கெட, சும்மா கெட, சும்மா இருத்தல் என்ன, பேசாம இரு, சும்மா இரு. இந்த சும்மா இருங்கிற வேர்ட், அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் இந்த உலகத்தில் இயலாத காரியம். இந்த சும்மா இரு என்று ஒரு குழந்தை ஏதாவது விளையாடும் போது ஏதாவது செய்யுதுன்னு வச்சுங்க, சும்மா இரு நாம் சொல்லுவோம். அந்த சும்மா இரு என்கின்ற ஒன்று இயலாதது. சிந்தையை அடக்கி மனதிற்குள் பல்வேறு விதமான எண்ண ஓட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சிந்தையை அடக்கி, மனது எந்த சிந்தனையும் இல்லாமல் மனதை அழித்து, சிந்தையை அடக்கிறதல் என்னால் மனதை அழித்து, மனம் என்ற ஒன்று இல்லை. இப்போ மனம்னு ஒன்று இருந்துச்சுன்னா தானே உங்களால் சிந்திக்க முடியும். அப்படியே நம்ம கடவுளை வழிபட்டுக்கிட்டே இருப்போம். வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணோமா, வெளியில் காரை லாக் பண்ணோமா, சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் கடவுளை கை கும்பிடுவோம், அவங்க கொண்டு தீபாராதனை காட்டுவாங்க, எல்லாம் செய்வோம். ஆனால் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணம் எதையோ சிந்திக்கும். இந்த சிந்தனையை எல்லாம் அடக்கி, அந்த சிந்தனையை அழித்து ஒழித்து, மனதையும் வென்று அது சும்மா இருக்கிற ஒரு செகண்ட் கூட, ஒரு வினாடி கூட எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இருக்கணும். எம்டினஸ், மனது காலியாக இருக்கணும். அப்படி ஒரு நிலை யாராலையும் இருக்க முடியுமா? இப்படின்னா முன்னாடி போகும், பின்னாடி போகும், எதையோ சிந்திக்கும். இப்போ நான் ஏதாவது இதை சொல்லி கொண்டு இருக்கும்போது என்னுடைய எண்ணம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு ஏதோ யோசிக்கும், ஏதோ செய்யும். இந்த வீடியோ யாரும் பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா, பார்த்தா என்ன சொல்லுவாங்க, ஏதோ நினைக்கும், இதுதான் நினைக்கும். ஆனாலும் வாய் வந்து பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கும். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம், இந்த திறமை இருக்கு பாருங்க. சிந்தையை அடக்கி எதை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த திறன் அரிதானது, அரிதினும் அரிது. இது யாராலையும் செய்யவே முடியாது, அரிதானது. சத்தாகி, சத்து ஆகி என்றால் என்றும் அழியாத உண்மையாகி. உண்மை என்பது ஒண்ணுதான், அது அழியவே அழியாது. அப்போ சத்தாகி என்றால் என்றும் அழியாத உண்மையாகி, சித்தம் நம்முடைய சித்தத்தின் மீது, நம்முடைய சிந்தனையின் மீது, சித்தம் இசை, இசை என்றால் இசைந்து ஒன்றிணைந்து, இதழ் இசைபட வாழ்தல். இசை என்றால் புகழ்வது என்று ஒரு அர்த்தம். இயைந்து ஒன்றுடன் ஒன்று இணைந்து, பின்னி பிணைந்து ஒன்றாகி, சிந்தையுடன் நம்முடைய சத்தாகி திறமறிது, சத்தாகி உண்மையாகி, உண்மையாகி, உண்மை என்பது யாரு? கடவுள், பரம்பொருள் ஆகி, என் சித்தம் என்னுடைய சிந்தனையின் மீது இசைவாக, என் சிந்தனையில் இசைவாக ஒன்றிணைந்து குடிகொண்டிருக்கக்கூடிய, என் சித்தத்தின் மீது உள்ளே புகுந்து அதோடு இசைவாக ஒன்றிணைந்திருக்கக்கூடிய அறிவான, அறிவு என்றால் ஞானம் என்று பொருள்.
நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண இந்த இன்டெலிஜென்ஸ், இந்த புக் நாலேஜ், புத்தக அறிவு, சும்மா கேள்வி ஞானம் அது அல்ல. எல்லாவற்றையும் உய்த்து உணர்கின்ற அறிவு, ஞானம். அந்த ஞானம் படைத்த தெய்வமே தேசோமை ஆனந்தமே. தேசோம என்றால் ஒளி, ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடிய, ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய, ஒளிமயமாக இருக்கக்கூடிய ஆனந்தம், ஆனந்தத்தை உருவாக்கக்கூடிய, ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடிய தெய்வமே. இவைகள் அனைத்தும் எளிது. ஆனால் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற அந்த திறன் அரிதான செயல். அந்த அரிதான செயல் எனக்கு வசப்படுமாறு எனக்கு நீ அருள் புரிவாயாக என்று கடவுளை வழிபடுவதாக இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது. நன்றி.